சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முகத்தில வெட்டுகள், சிராய்ப்புகள், அப்புறம் பருக்கள், அலர்ஜி அப்படின்னு சொல்லி பல விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க, இந்த ஆவாரம்பூ பொடியோட கொஞ்சம் போல தயிர் எடுத்து கலந்துட்டு ஒரு பேஸ்ட் மாரி வச்சுட்டு, அத அப்ளை பண்ணி 10 நிமிடங்கள் இத வந்து 1 வாரம் வந்து நீங்க கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தீங்க போதும். 1 வாரத்துக்கு வந்து 10 நிமிஷம் காலை, மாலை 2 வேளைகள்லயுமே வந்து இந்த ஆவாரம்பூ பேஸ்ட்ட தயிரோட சேர்ந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிடங்கள் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த அந்த பற்களும் சரி, தோல்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸும் சரி, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா போயிரும். அதுக்கு நல்ல ஒரு ஷைனிங் ப்ராப்பர்ட்டிய கொடுக்கும் இந்த ஆவாரம் பூவானது. பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த முடியானது வந்து ரொம்பயுமே அன்ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தேங்காய் எண்ணெயோட ஆவாரம் பூக்கள சில இதழ்கள வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத ஃபில்டர் பண்ணி, அத வந்து ஹே உங்க தலைமுடிக்கு அப்ளை பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட தலைமுடியின் அந்த கூந்தலானது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சிலருக்கு வந்து அந்த முடியானது உடைந்து விழும் தன்மையோட இருக்கும். லைட்டா வந்து சீவுனாலே போதும். அது உடைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடி உதிர்ந்துட்டே வரும். ஸோ அந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஆவாரம் பூ காய்ச்சின அந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பொடுகு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த தலை முடி உதிர்வா இருக்கட்டும், இளநரையா இருக்கட்டும், இந்த மாரி பிரச்சனைகள் தீர்வுக்கு இந்த ஆவாரம் பூ ஒரு மிக சிறந்த பொருளாக பார்க்கலாம். இன்றைய கால